ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவ் ஃபேஷன். நான் உங்க லிவ் ஃபேஷன் டிஜி. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளுங்க. அதுக்காகத்தான் ப்ரேயர் பண்ணிட்டு போலான்னு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சர்ச்சோட பேக்ரவுண்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு சர்ச்? நல்லா இருக்கா? இது சென்னையில நெசப்பாக்கம் ஏரியால உள்ள செயின்ட் ஆனிஸ் சர்ச். சர்ச் நல்லா இருக்கா? இந்த சர்ச்சுக்கு உங்களுக்கு ஒரு நாள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து பாருங்க, வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இப்ப மேட்ருக்கு வந்துடுறேன். என்னுடைய பர்த்டே டெக்கரேஷன் பார்ட்டி வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னும் என்னுடைய பர்த்டே டெக்கரேஷன் பார்ட்டியை பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பர்த்டே டெக்கரேஷன்ல வந்து ஒரு கிஃப்ட் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் வந்து சென்ட் பண்ணேன், அது வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். என்ன கிஃப்ட்ங்கிறதையும் கெஸ் பண்ணி சொல்ல சொன்னேன். நிறைய பேர் கெஸ் பண்ணி சொன்னீங்க ஒரு போட்டோ ஃப்ரேம்னு. போட்டோ ஃப்ரேம் ஓகேங்க, ஆனா அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கிற போட்டோ தான் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து வேற மாதிரி நான் டிசைன் பண்ணிருக்கேன். அது எப்படிங்கிறதையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன், அதையும் போய் பாருங்க. இதுக்கு அடுத்து நீங்க அதை தான் பார்க்க போறீங்க. இந்த இதை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க போட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். கார்ட்போர்டு ஸ்கொயர் ஷேப்ல இது போல நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்ப நாம இது ஃபுல்லா வந்து ஒரு கிராஃப்ட் பேப்பர் போட்டு நம்ம வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்ப கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா க்ளூ போட்டு ஃபெவிகால் போட்டு நல்லா ஒட்ட ஆரம்பிக்கலாம். சோ இது போல ஒட்டி நம்ம வந்து ஓரங்களையுமே என்ன பண்ணுவோம், ஃபெவிகால் அப்ளை பண்ணி கவர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கலாம். பிசுறு தெரியாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு கார்னர் பகுதியில மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்த பகுதியை நம்ம க்ளோஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைட்ல வந்து எதுவுமே தெரியாம இருக்கும், பிசுறு தெரியாம இருக்கும். சோ இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் ரெடி ஆயிருச்சு நம்மளுக்கு. இன்னொரு ஃப்ரேமையும் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுலயுமே வந்து ஃபெவிகாலை போட்டு நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து பர்த்டே டெக்கரேஷனை பத்தி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கறத. எனக்கு பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு லாஸ்ட் மொமெண்ட்ல தான் கிடைச்சிச்சு. அந்த லாஸ்ட் மொமெண்ட்லயுமே வந்து அந்த பேனர் ரெடி பண்ணது, அப்புறம் வந்து வால் டெக்கரேஷன் பண்ணது, அப்புறம் வீட்டை கிளீன் பண்ணி எல்லாமே வந்து ஒரு ஒன் டேல நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன், இந்த போட்டோ ஃப்ரேம் உட்பட. ஸோ இது எனக்கு ரொம்ப வந்து அந்த டைட் ஷெடியூல்ல தான் நான் வந்து ரொம்ப இது கஷ்டப்பட்டு பண்ணேன். டைம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா இருந்ததுனால பர்த்டே டெக்கரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேட்கலாம் இது சிம்பிளா அப்படின்ட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது வந்து நான் சிம்பிளா தான் முடிச்சிட்டேன். ஓகே, இனிமே வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்ல பெட்டரா கொடுக்குறேன் அடுத்த ஒரு பர்த்டே டெக்கரேஷன். ஸோ இப்படி இந்த மாதிரி சென்டர் பகுதியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த ஃப்ரேமை க்ளோஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃபெவிபாண்ட் எடுத்திருக்கேன். இதை எதுக்காக எடுத்திருக்கேன்னா நல்ல ஒரு பேப்பர் வந்து நான் ஸ்டிக் பண்ண போறேன், மிரர் லுக்கு கொடுக்கறதுக்காக, மிரர் ஃப்ரேம் லுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபெவிபாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஸ்டிக் ஆயிரும், வெளியில வராது. ஃபெவிகால் ஒட்டினோம்னாலும் பேப்பர் சரியா ஒட்டாது. கன் க்ளூ வச்சு பண்ணோம்னாலும் டக்குன்னு எடுத்துட்டு வந்துடும், பேப்பர் உருகிரும் ஹீட்டுக்கு. ஸோ அதனால ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணேன். சைட்ல உள்ளதெல்லாம் நம்ம எக்ஸஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதனோட லுக் பாத்தீங்கன்னா ஒரு மிரர் ஃப்ரேம் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அதே ஃப்ரேம் சைஸ்ல ஒரு சார்ட் பேப்பர் வந்து பிளாக் கலர் சார்ட் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து ஒரு பிரிண்ட் போட்டோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிரா பண்ண முடிஞ்சிச்சுன்னா டிரா பண்ணுங்க. எனக்கு வந்து டைம் எதுவும் கிடைக்காதனால கார்பன் பேப்பரை வச்சு நான் வந்து அச்சு எடுத்துக்கிட்டேன். போட்டோ கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய போட்டோ கூட எமர்ஜென்சிக்கு கிடைக்கல. ஸோ ஆல்பத்தை நான் தூக்கிட்டேங்க. ஆல்பத்தில் உள்ள ஒரு பெரிய போட்டோ, ஏன்னா லுக் வந்து எல்லா போட்டோமே வந்து கொஞ்சம் சின்ன இருந்துச்சு. இந்த போட்டோ மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரேமுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த போட்டோல சார்ட் பேப்பருக்கு ஏத்த மாதிரி வைக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. சோ அதனால வந்து இந்த போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டேன். சோ இந்த போட்டோல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கார்பன் பேப்பரை வச்சு அச்சு வைக்க போறோங்க. சொல்ல போனா காப்பி அடிக்க போறோங்க, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி வச்சாச்சு. நம்ம வந்து அச்சு வரைய ஆரம்பிச்சிடலாம்.
அங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷல் டே. இந்த டேல வந்து நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா இந்த இதை வந்து என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு தான் ப்ரெசென்ட் பண்றதுக்காக இதை ரெடி பண்ணேன். அவரோட போட்டோ மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஸோ அவரோட போட்டோவை அவருக்கே கொடுக்கறதுல எந்த விதமான ஒரு இது இம்ப்ரெஸ் ஆக மாட்டார் அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டோவை 2 பேரும் இருக்கிற போட்டோவை ரெடி பண்ணேன். பட் இன்னைக்கு வந்து எங்களோட ஸ்பெஷல் டேங்கிறதுனால இன்னைக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். அதுக்கேற்ற மாதிரி ஸோ ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். இதோட லுக்கு செம்மையா வந்திருக்குல்லங்க. அச்சு வச்சா அப்படி தானடி வரும் அப்படிங்கிறீங்களா? ஓகே ஓகே, புரியுது. ஓகே, அச்சு வச்சுட்டா சச்சு நல்லா வந்திருக்கு. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டு. இதுக்காக பாத்தீங்கன்னா இதுல வந்து பெயிண்ட் பண்ண போறோம். எப்படி பெயிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா க்ளூ எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக பாத்தீங்கன்னா உள்ளுக்கு இன்சைட்ல வந்து நம்ம வந்து ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறதுக்காக, அதாவது பெயிண்ட் பண்றதுக்காக இது எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து அவுட்லைன்ல எல்லாம் வந்து நம்ம ஃபெவிகால் பாட்டில வச்சு நம்ம வந்து அந்த தின்னான நிப்ப வச்சு நம்ம வந்து டிராப் பண்ணலாம். டிராப் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவுட்லைன்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பென்சில் மாதிரி ஃபெவிகாலை வச்சு கொடுத்துடலாம். ஃபுல்லா வரைஞ்சிட்டு இருக்கும் போது இது உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த க்ளூ வந்து தண்ணி ஊத்தி அதை வந்து நம்ம இன்சைட்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், எதை வச்சு பெயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா கிளிட்டர்ஸை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண போறோங்க. நான் கோல்டு கலர் கிளிட்டர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க எந்த கலர்ல வேணாலும் கிளிட்டர்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அன்பானவங்களுக்கு என்னதான் காசு பணத்தையோ வச்சு ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம்னா அதை விட பெரிய கிஃப்ட் நம்மளுடைய நேரத்தை அவங்களுக்காக கொடுக்கறதா தாங்க இருக்கும். அந்த நேரத்தை இந்த மாதிரி ஒரு அழகா ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னும் நம்ம மேல அதிகமான காதல் அதிகரிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் மற்ற இடத்துலயுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம வந்து கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி நம்ம கிஃப்ட் கொடுக்கும் போது நம்மளுக்கும் ஒரு மன திருப்தியா இருக்கும். ஒரு ஒர்த்ஃபுல்லான ஒரு விலை மதிக்க முடியாத கிஃப்டை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அவங்களுக்கும் வந்து இவ்வளவு எஃபர்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கு மிஞ்சு போனா ஒரு 20 ரூபாய் கூட செலவு ஆகாதுங்க. இந்த கிளிட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் கிளிட்டர்ஸ் தான் எனக்கு செலவானுச்சு. அந்த 10 ரூபாய் கிளிட்டர்ஸ்லயுமே வந்து மீதி எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவும் செலவாகாம நம்மளுடைய அன்பானவங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட் நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ஸோ இப்போ நல்ல எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணியாச்சு. வேண்டிய இடத்துல ஃபுல்லாகவும் பெயிண்ட் பண்ணியாச்சு, க்ளூவை அப்ளை பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாக கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ளை பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து இதோட லுக் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதை என்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸோ நீங்க வந்து உங்களுடைய கணவருக்கும் மனைவிக்கும் இந்த மாதிரி ஒரு கிஃப்டை கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு இது ஒரு பெஸ்ட் கிஃப்டா இருக்கும். நம்ம ஏதோ போய் வந்து ஷாப்பிங் மால்ல போய் பார்ப்போம், ஃபேன்சி ஸ்டோர்ல இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்கிறதுக்கு வந்து ஒரு மெமரிஸா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது எப்படி இருக்கு, நம்ம இது காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பாத்திரலாம். இருக்குல்லங்க. தட்டி விட்டதுக்கு அப்புறம் பார்க்கும்போது இப்போ என்ன பண்ண போறோம்னா நமக்கு மிரர் ஃப்ரேம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சோம்ல, அதுலயுமே நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் இதே மாதிரி தான் நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பம்னா இதுலயுமே ஒரு சின்ன சின்ன மிரர் ஒர்க் பண்ணலாம், இல்ல பீட்ஸ் ஒர்க் பண்ணி டெக்கர் பண்ணலாம், இல்லைன்னா உள்ளன் த்ரெட் வச்சு ஏதாவது ஃபிளவர் மாதிரி பண்ணி கூட நீங்க டெக்கர் பண்ணிக்கலாம். எது வேணாலும் பண்ணுங்க. எனக்கு டைம் இல்லைங்கிறனால நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கிளிட்டர்ஸ்னால நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க. இந்த லுக்கையும் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத.
ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதையும் தட்டி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருந்தோம்ல சார்ட் கிராஃப்ட் பேப்பரால், அந்த இதையும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதில் நம்ம ட்ரா பண்ண பெயிண்டிங்கும் வந்து பேப்பரையும் ஒட்ட போகிறேன். ஸோ நல்லா கரெக்டாக பார்த்து ஒட்டிடலாம். இது ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கண்ணாடி ஃப்ரேம் வச்சுருந்தோம்ல அதை நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதையும் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ தான் தெரியும் உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் மாதிரிக்கான மிரர் ஃப்ரேம் மாதிரி ஏன் ரெடி பண்ணேன்னு. ஏன்னா டஸ்ட்டு வந்து பட்டுச்சுன்னா நம்ம வந்து அதை தொடச்சி எடுக்கிறது ரொம்ப சிரமமாயிரும். ஏன்னா கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கனால. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளே டஸ்ட்டும் படாது. அதே சமயம் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம அன்பானவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க தயாராயாச்சு. இப்போ நான் வந்து இந்த கிஃப்ட்டை வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. என்ன பாருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாத்தீங்களா? முழுசா பாத்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.